அதா அங்க நம்ம சின்னையா பக்கத்துல நிக்கிறாவா. இவனுங்க என்ன பெருமவன பீத்திக்கிட்டோம்ல. இசக்கி வச்சு நான் போட போற டிராமாவில் இவனோட பெருமை சில்லு சில்ல செதஞ்சு காணாம போயிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தைங்க. அப்பாவுக்கு வேலைக்கு போக தான் நேரம் இருக்கும், எங்களை பார்த்துக்க நேரம் இருக்காது. அம்மா எங்களை விட்டுட்டு போனப்போ நாங்க சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ எங்க அண்ணன் தான் எங்களை பார்த்து பார்த்து வளர்த்துச்சு. எங்களுக்கு அம்மாவாவும் இல்லை, அப்பாவாவும் எங்க அண்ணன் தான் இருந்துச்சு. அம்மான்றவ யாருங்க? வெறும் சோறு போட்டு நம்ம தேவையை அறிஞ்சு சேவை செய்யறவ மட்டுமா? அம்மானா பாசங்க, அம்மானா தியாகம். பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி பிள்ளைங்களுக்காக வாழ்றவங்க. இதுவரைக்கும் எங்க அண்ணன் எங்களை படிக்க வைக்கிறதுக்காக அதோட படிப்பையை விட்டுடுச்சு. எங்களுக்காக 12 வயசுல காடு கடை வேலைக்கு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 12 வயசு பையன் கையில மம்பட்டியும் கொத்தும் எடுத்துக்கிட்டு தங்கச்சிங்களை வளர்க்கறதுக்காக வெயிலையும் மழையிலையும் உழைக்கிறது யாராலங்க முடியும்? வேலைக்கு போச்சுங்க, கல்லு சம்மந்துச்சு, மண்ணு சம்மந்துச்சு, மரம் வெட்டி காசு சம்பாதிச்சிச்சு, பிறகு சம்மந்துச்சு. 12 வயசுல இருந்து தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு எங்களுக்காகவே வாழ்ந்துச்சு. எங்க அண்ணன் படிக்கல, ஒரு நாள் கூட நல்ல சட்டை போடல, ஒரு நாள் கூட வயிற்று ஒழுங்கா சாப்பிடாது. ஒத்த ஒத்த பைசாவையும் தங்கச்சி தங்கச்சின்னு எங்களுக்காகவே சம்பாதிச்சு எங்களுக்காகவே செலவழிச்சிச்சு. இந்த ரத்னா அதோ இங்க நிக்கிறாளே வீரா, என் தங்கச்சி இசைக்கு. இந்த கனி எங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கன்னா அது எங்க அண்ணன் போட்ட பிச்சைங்க. எங்க உசுரு, படிப்பு, இந்த கௌரவம், நாங்க வச்சிருக்கிற ஸ்கூலு, என்னோட வேலை எங்களை நல்லபடியா வளர்த்தது. சாமி கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்குவேன். சாமி, எனக்கு என்ன பெத்த அம்மா அப்பான்னு யாருமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு எல்லா சென்மத்திலையும் இந்த அண்ணனை மட்டும் கூடன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். என் அண்ணன் இல்லைன்னா என் ரத்னா அக்கா பிரின்சிபல் ஆயிருக்க முடியாது. அண்ணன் இல்லைன்னா வீர அக்கா எஸ்ஐ ஆயிருக்க முடியாது. ஆனா அண்ணன் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அனாத புள்ள தானே. வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமோ, தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும். உனக்கு இந்த அண்ணன் இருக்கம்ல, நீ அனாதெல்லாம் கிடையாது. இந்த சாமி எங்களுக்கு கொடுத்த வரம். நீ அப்படிலாம் பேசாதல. சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. இப்போது பஞ்சாயத்து பிரசிடென்ட் சண்முகம் அவர்கள் பேசுவார்கள். இல்ல என்ன பேசுறீங்க? நான் என்ன பேசுறேன்? வீடியோ எல்லாருக்கும் வணக்கம். என் தங்கச்சிகள்லாம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்ட்டே தெரியல.
இதைய பத்தி என் தங்கச்சிங்க ஒவ்வொருத்தையும் என்ன நினைச்சிட்டு இருக்காளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷம். என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு தாயாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நானு 12 வயசா இருக்கும் போதே ஒரு தாயான ஸ்தானத்துக்கு தள்ளப்பட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் அம்மா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிகள் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிடணும்னு ஒரு சூழ்நிலை. எனக்கு என்னையே பார்த்துக்கிட தெரியாத ஒரு வயசு. இவளுக்கெல்லாம் கை குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாது. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போது ஒரு பிரசவ வலின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரசவ வலிய ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சிகளை அன்னைக்கு வளர்க்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும்